எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான டொமேட்டோ பச்சடி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா ஈஸியா ரெடி பண்ணிடலாம். சாதத்தோட வச்சு சாப்பிடவும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா ஒரு 10-15 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். எப்பவும் குழம்பு ரசம் வச்சு சாப்பிட போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி டொமேட்டோ பச்சடியை வாய்க்கு உணர்த்தியா செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒரு தட்டு சோறு பத்தாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த டொமேட்டோ பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. டொமேட்டோ பச்சடி செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற நாட்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா டேஸ்டா இருக்கும் பச்சடிக்கு. இந்த மாதிரி தக்காளி கிடைச்சா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இல்லைன்னா நம்ம நார்மலா கிடைக்கிற ஆப்பிள் தக்காளியோ நாட்டு தக்காளியோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பு பகுதியை நீக்கிட்டு 4-5 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சடிக்கு நான் இன்னைக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த சைஸ்ல இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் ரஃபா கட் பண்ணி வச்சுக்கலாம். 4-5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேர் சாப்பிடறதுக்கு சரியா இருக்கும். பச்சடி செய்யறதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதோடவே பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு மீடியம் ஃபிளேமுக்கும் ஹை ஃபிளேமுக்கும் மாத்தி மாத்தி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 5-7 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. தக்காளியில இருந்து தண்ணி எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி வரட்டும். பாருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பச்சடிக்கு கடைசியா கொத்தமல்லி தூள் இந்த மாதிரி சேர்த்துனீங்கன்னா கொத்தமல்லி தூள் சேர்த்தும் போது இன்னுமே டேஸ்டா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா பொடி சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2-3 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு கை நறுக்கின மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமா இருக்கும். நம்ம பச்சடி சாப்பிடும் போது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்ப மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப மீடியம் ஃபிளேம்ல மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. பாருங்க, நம்மளோட பச்சடி சூப்பரா தயாராயிடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பச்சடி செம்ம டேஸ்டா இருக்குங்க. நம்ம மிக்சியில சேர்த்து அரைச்சு சட்னி மாதிரி செய்யாம இந்த மாதிரி பச்சடி மாதிரி செஞ்சீங்கன்னா சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம், தோசை இட்லிக்கும் சாப்பிடலாம், சாதத்தோடையும் சாப்பிடலாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி பச்சடியை சாதத்தோட சுட சுட பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அங்கங்க நமக்கு சாப்பிட கிடைக்கும் போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.